Assalamualaikum. Welcome to nifas lifestyle. இன்னைக்கு நாம mozzarella cheese வீட்லயே எப்படி ஈஸியா செய்யறது தான் பார்க்க போறோம். mozzarella cheese வந்து rennet வச்சு செய்வாங்க. பட் நம்மளுக்கு வந்து rennet கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ யூசுவலா நம்ம வீட்ல இருக்க பொருள் வச்சு எப்படி mozzarella cheese ஈஸியா பண்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கனாலே தெரியும் இங்க பாருங்க நல்லா ஸ்டிக்கியா எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா அப்போ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்டிக்கியாக சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த மாதிரி ஸ்டிக்கியான mozzarella சீஸ் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாம் ஒரு பாத்திரத்தில் 2 லிட்டர் பசும்பால் எடுத்துக்கோங்க. பசும்பாலில் செஞ்சால் தான் இது உங்களுக்கு கரெக்டாக வரும். பேக்கெட் பாலில் வந்து உங்களுக்கு இது கரெக்டாக வராது. ஃபுல் க்ரீம் மில்க் பசும்பால், தண்ணி கலக்காத பசும்பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. தண்ணி கலந்த பசும்பாலாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீஸ் வந்து அந்த அளவு கிடைக்காது. ஸோ ஃபுல் க்ரீம் பசும்பாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது நீங்கள் பசும்பால் இல்லைனாலும் எருமை மாட்டு பால் கிடைச்சாலும் நீங்கள் அதில் கூட செய்யலாம். பட் பால் வந்து தண்ணி கலக்காமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நாம் இன்றைக்கி ரென்னண்ட்டுக்கு பதில் வினிகரில் செய்ய போகிறோம். உங்களுக்கு ரென்னண்ட் பக்கத்தில் கிடச்சிச்சின்னா நீங்கள் தாராளமாக ரென்னண்ட்லேயே செய்யலாம். கிடைக்கல அப்படின்னா நம்ம வினிகர் வச்சு செஞ்சுக்கலாம். 2 லிட்டர் பாலுக்கு 8லேருந்து 10 ஸ்பூன் வினிகர் நம்மளுக்கு தேவைப்படும். இதுதான் மெஷர்மெண்ட். இதில் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ நம்ம பாலை ஸ்டவ்வில் வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிச்சிடக்கூடாது. நீங்கள் கை வச்சு பார்க்கும்போது பால் சூடாக இருக்கணும், அவ்வளோதான். லைட்டாக சூடாக இருந்தால் போதும். அந்த டைமில் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஒரு ஸ்பூனாக நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் ஆட் பண்ண அதுலேருந்து உங்களுக்கு சீஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணணும், மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. அதே மாதிரி பாலும் ரொம்ப சூடாகிடக்கூடாது. ரொம்ப கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து பன்னீர் ஆகிடும். ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் தான் நம்ம சீஸ் எடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக ஊற்றிட்டு சிம்லேயே வச்சுருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணக்கூடாது. நீங்கள் லைட்டாக இப்படி கிண்டி விட உங்களுக்கு வந்து சீஸ் வந்து ரெடி ஆகிட்டே இருக்கும். சீஸ் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நீங்கள் பசும்பாலில் தண்ணி சேர்க்காத பாலில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் தண்ணி சேர்த்த பாலில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்காது. எருமை மாட்டு பால் கிடைச்சாலும் ஓகே தான். பட் பேக்கெட் பாலில் உங்களுக்கு mozzarella சீஸ் வரவே வராது. இப்போ பாருங்கள் சீஸ் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம எல்லா வினிகரும் ஊற்றியாச்சு. சீஸும் நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள். இது நம்ம எல்லாத்தையும் ஒரு சைடாக அப்படியே எடுத்துக்கலாம். ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்ம ஒன்றா எடுத்தோம்னாலே அது ஃபுல்லாக ஒன்றா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். நாம் இப்போது இந்த சீஸ் எல்லாத்தையும் முழுசாக ஒரு கரண்டி வச்சு எடுத்துக்கலாம். நாம் இதை எடுத்து ஒரு 2-3 தண்ணி வாஷ் பண்ணணும். இதை வந்து இந்த தண்ணியிலே கூட நல்லா வாஷ் பண்ணலாம். நான் உங்களுக்கு தண்ணியில் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். சும்மா வெதன்லாம் இருக்கக்கூடாது. நல்லா சூடாக இருக்கணும். அந்த மாதிரி தண்ணி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நல்லா சூடாக தண்ணி கொதிச்சிடக்கூடாது. கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கையை வச்சு தொடும்போது சூடு அப்படின்ற மாதிரி இருக்கணும். கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சிடுச்சுன்னா நம்ம சீஸ் போடும்போது சீஸ் எல்லாமே உருகிடும். ஸோ கொஞ்சம் நல்லா வெதப்பாக தண்ணியில் இந்த சீஸை போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அதில் இருக்க அந்த பால் எல்லாமே வந்துடும். தண்ணி கலர் பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 3-4 வாட்டி நம்ம இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஃபுல்லாக நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடணும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு கூட நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட்டு திருப்பி விட்டிங்கனாலே அதில் இருக்க அந்த எக்ஸஸ் பால் அதெல்லாம் வந்துடும். நல்லா சாஃப்டாகிட்டே போகும். பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குது. நான் இது ஒரு 3-4 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஒரு கோல்டு வாட்டரில் இதை சும்மா டிப் பண்ணி எடுத்துடணும். இது நம்ம நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தான் கோல்டு வாட்டரில் டிப் பண்ணணும். இப்போ நான் ஒரு பவுலில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் வச்சுருக்கேன். இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க சீஸை டிப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் இதை நம்ம சும்மா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போவும் பாருங்கள் எவ்வளோ அதில் அந்த ஒயிட் கலர் வருதுன்னு. அவ்வளோதான், சீஸ் ரெடி.
இது நம்ம வேறு எதுவும் பண்ணணும்லாம் இல்லை. சீஸ் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது இவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம இப்போது ஒரு கவரில் வச்சு ஃபோல்ட் பண்ணி வச்சிடலாம். உங்கள்கிட்ட ஜிப்லாக் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் கூட வச்சுருங்க. இல்லை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட நீங்கள் போட்டு வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு 1 வீக் வரைக்கும் இதை யூஸ் பண்ணலாம். இது கெட்டு போகாது, நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட மொசரல்லா சீஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த சீஸ் எவ்வளோ ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு இந்த ரெசிபி செஞ்சுருக்கேன் பாருங்கள். இந்த ரெசிபி நான் தனியாகவும் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எப்படி ஸ்டிக்கியாக இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ஸ்டிக்கியாக. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த டிஷ் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க, கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை பாய்.